ஆனா இப்போ காங்கிரஸ் வந்து இப்ப அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? என்ன ரீசன்? எதனால அமைச்சர் அவங்க விரும்ப மாட்டாங்க. திருமாவளவன் அதை வெளிப்படையாவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஹோல்டு போயிடும். அவங்க கொடுக்கலாம். நீங்க வந்து நாயுடு என்டிஏ கவர்மெண்ட்ல 17 நினைக்கிறேன், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்குலாம் மந்திரி பதவி கொடுக்கலாம். பட் அந்த இடத்துல விஜய் ஹாஸ் டு டேக் எ ரிஸ்க். இப்போ அதை விஜய் இழுத்தடிப்பார், ஸ்பீக்கர் இழுத்தடிப்பார். 90 நாள் அதுன்னு முடிவெடுக்காம இட் இஸ் பொருளாங்க. அசான் டேட் விஜய் 144 காட்டி கம்ஃபர்டபுள் சிஎம்மா இருக்காரு. ஹீ கேன் ரெக்கமெண்ட் ஈவன் இஃப் ஹி விஷஸ் டிசொல்யூஷன் ஆஃப் த அசம்பிளிங்கிற அளவுக்கு ரொம்ப இதாக இருப்பார். பண்ண போறதில்ல, கூட இருக்கவங்க விரும்ப மாட்டாங்கிறது வேற விஷயம். அந்த அளவுக்கு ஃபுல் பிளட்ஜ் சிஎம்மா தான் அவர் இருக்கிறாரு. பட் இந்த 25 ஓட்டு போட்டவங்களை வந்து மினிஸ்ட்ரியில் சேர்த்தா அதுக்கு பிறகு அவருக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தினகரன் அதைத்தான் சொல்றாரு, நீ 25ஐயும் என்னோட ஆளையும் சேர்த்து பாருங்கிற ஒரு இதை பண்றாரு. அதுல இதுக்குள்ள விஜய் ஒரு ரோல் எடுத்தாருன்னா அதுக்கு மேல இன்னொரு ரோல் அங்க விஜய்க்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது டிசிடன்ஸை வந்து இவரே போய் பார்த்தது ஃபெசிலிட்டேட்டிங் டிஃபெக்ஷன் தான். அந்த இடமும் அதை மையமா வச்சு ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுங்கிறத எதிர்த்தரப்பு பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அது அப்படிப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால அவங்கள சேர்க்காதீங்கிறத திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் சொல்ற நோக்கம் என்னன்னா, அப்பதான் அவருக்கு 2 எம்எல்ஏக்கு வேல்யூ இருக்கும். இந்த 25 உள்ள வந்து மந்திரி ஆயிட்டாருன்னா 2க்கு வேல்யூ சூப்பர் பிளஸ் ஆகி போகும், 2க்கு எந்த வேல்யூ இருக்காது. ஸோ அவங்க கேர்ஃபுல்லாட்டே எல்லா இதையுமே அவங்களும் காய் நகர்த்துறாங்க. தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தான் எல்லாரும் பண்றாங்களே தவிர இந்த இடத்துக்குள்ள திருமாவளவன் தலித் சகோதரருங்கிறதுக்காக எடப்பாடி நோ சொல்லலை. திருமாவளவன் சிஎம் ஆனா அது தன்னோட போட்டியாளர்கள் நத்தம் விஸ்வநாதன்ல இருந்து வேலுமணியில இருந்து எல்லாரும் எம்பவர் ஆயிடுவாங்கிறக்காக தான் அவர் நோ சொன்னாரே தவிர இந்த புள்ளியில அவர் ஒன்றும் சொல்லலை. அப்போ விஜயோட அமைச்சரவையை எக்ஸ்டெண்ட் பண்றதுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு? எதனால அந்த எதுவும் பண்ணாம விஜய் இருந்தா என்ன ஆயிர போகுது? எதர் விஜயார் எலெக்ஷன், எதர் எடப்பாடி எலெக்ஷன் மாதிரி எதர் விஜயார் எலெக்ஷன். எடப்பாடி மேண்டேட் வாங்கின லீடர் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு மேண்டேட்டோட எக்ஸ்டென்ஷன் அவருக்கு 117க்கு மேலே இருந்தது. இப்ப வந்து 144 காட்டிட்டாரு, 108 அவர்கிட்ட இருக்குது. எதர் விஜயார் எலெக்ஷன் தான் பொசிஷன். எதுவுமே பண்ணாம ஸ்டேட்டஸ் கோ கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா விஜய்க்கு என்ன ஆக போகுது? எதுவுமே பண்ணாம ஸ்டேட்டஸ் கோ விஜய் கொண்டு போறாரு. What will happen to him? ஒன்றும் ஆகாது இல்ல. இல்ல சார், இப்போ மினிஸ்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்கிறேன். எதனால அது மினிஸ்ட்ரி அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு ஒரு தகவலும், வேலுமணிக்கெல்லாம் அமைச்சரே கொடுத்துருவாங்கன்னு ஒரு தகவலும் ஸ்ட்ராங்கா போகுது. நாமளும் அது வந்து நாயுடு கொடுத்துருக்கிறாரு, ஒன்றும் ஆகலைங்கிற தகவலும் இருக்குது. அவரு கொடுத்தா நாலு தினகரன் சொல்ல மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா அதுக்கு வந்து டைம் பர்ச்சேஸ் பண்ணி டிலே பண்ணிட்டு இருக்கலாமா அவரு? இந்த இடத்துக்குள்ள அவருக்கு வந்து 32 ஆன் ஒன் அக்கேஷன் வந்திருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஒரு குரூப்பாக ரெகனைஸ் பண்ணி போட்டுட்டு போட்டி அதிமுக வந்து தாவைக்கோட ஒரு கூட்டணி கட்சியாட்டி ரெகனைஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். அது 32 வரல, 25 மேலே அது ஏற மாட்டோம், ஏறாம வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு. இன்னும் சொல்ல போனால் ரிசீவ்டு கூட ஆகலாம். வீரமணி போன்றவங்கள்லாம் மாறுபட்ட கருத்தை பேசுகிறாங்க. லோக்கலில் கட்சிக்காரன் நினைக்கிறவங்க வந்து இவங்களுக்கு எதிராக எது மூச்சு விட முடியாமல் இருந்தவங்கலாம் சுவாசம் பெற்று வந்து பேசுகிறான். கமலக்கண்ணனாலும் சரி, பசுபதினாலும் சரி, அங்கனாலும் சரி, அவனை மீம்ஸ் போடுறனாலும் சரி, இவங்களை கலாய்க்கிறனாலும் சரி, அதிமுக ஒரு தரப்பு வந்து அதுக்குள்ளேயும் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. அப்போ மந்திரி பதவி இல்லை, கேரண்டி இல்லைன்னு சொல்றவங்க வந்து மீண்டும் எடப்பாடி கிட்டே கூட போகலாம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அதை அரெஸ்ட் பண்ணோம்னாலும் கூட விஜய்க்கு வந்து உடனே இவங்களை என்டர்டெயின் பண்ணி ஆகணும். உடனே என்டர்டெயின் பண்ணுனா நாளைக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கும் லூமிங் லார்ஜ். So many problems are looming large. அதைத்தான் தினகரன் பேசுறாப்புல. ஸோ விஜய் இஸ் சர்கம்ஸ்பெக்டிங் ஹிஸ் மூவ். அவர் ஜாஸ்தி பேச மாட்டாரு, தன்னோட மூவ் என்னங்கிறத அவர் வேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் எந்த மூவ் எடுக்கலனாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை, சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் நிரூபிச்சிட்டாரு. ஃபுல் பிளட்ஜ் கவர்மெண்ட். உடனே இப்போ மந்திரி சபை நீக்கணும் அது ஒன்றும் எதுவுமே அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. காங்கிரஸ் கஞ்சி கொடுக்கறதை டிலே பண்ணாலோ இந்த எதுவுமே ஆக போறதில்லை. இப்போ ஒன்று திடீர்னு வந்து நாங்கள் விட்ரா பண்ணுறேன்னு சொன்னாலும் கூட உடனே வந்து கவர்னர் வந்து மெஜாரிட்டி நிரூபின்னு சொல்ல போகிறதில்ல. ஆஃப்டர் 6 months தான் இவர் ஆதரித்த ஒரு குரூப் வந்து விட்ரா பண்ணிட்டோம், இவருக்கு வந்து 117 சொன்னால் தான் கவர்னர் வந்து ப்ரூவர் மெஜாரிட்டிங்கிறதுக்கு போவாரே தவிர இப்போ ஃபுல் பிளட்ஜ்டு சிஎம் ஆட்டு 144 நிரூபிச்சவராட்டு இருக்கிறாரு. உடனே அவருக்கு ஒன்றும் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்படி டிலே பண்ணிட்டு போகக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்கிற ஒரு பப்ளிக் பெர்செப்ஷனில் ஒரு நிர்பந்தமும் அவருக்கு இருக்குது. லீகலாட்டம் மற்றது அந்த நிர்பந்தம் இல்லை. ஸோ அவர் என்னை திருமாவளவன் வந்து பார்த்துருக்கிறாரு.
திருமாவளவனுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்து தான் வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த 25 பேர் விஷயத்தில் விஜய் போல்டு ஸ்டெப் எடுத்து கம் வாட் மேன் எடுக்கிறாரா, அல்லது அதை நம்ம பண்ணுனா திருமாவளவன் சொல்கிற மாதிரி, தினகரன் சொல்கிற மாதிரி நாளைக்கு நம்மளை சிக்கல் ஆழ்த்தணும்னு நினச்சி இது பண்ணுறாராங்கிறத விஜய் ஹாஸ் டு டேக் த கால். ஓகே. ஆனா இப்போ 25 பேர் எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி இன்பதுரை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா? இல்லைன்னு மறுத்துற முடியாது. ஓகே. நம்ம ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, ஹி வில் டைம் டிலே தான் பண்றாரு. ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டு லா தெளிவா இருக்குதே, எடப்பாடி தான் தலைவர், அவர் தான் இப்போ நியமிக்க முடியும்னு இந்த அரசை சப்போர்ட் பண்ண திருமாவளவன் அதுதானே சொல்றாரு. ஸோ அப்போ அவர் வந்து திருமாவளவனுக்கும் இந்த 25 பேர் வந்து விஜய் சங்கரானால தன்னோட இம்பார்ட்டன்ஸ் போகுதுங்கிற அரசியல் அவரும் உணர்றாரு. ஸோ அவர் அதனால அந்த அது பூச்சாண்டியா உண்மையானு தெரியல, அதை அவர் காட்டுறாரு. தினகரன் எதிர் திசையில இருந்து தன் எம்எல்ஏ இழந்ததுனால அதை காட்டுறாரு. ரியாலிட்டியும் எடப்பாடி தான் இப்ப நியமிக்க முடியுங்கிறதும் தெளிவா இருக்குது. வந்து 25 பேர் தலைமையில இன்னும் கத்தி தொங்கிட்டு தான் இருக்குன்னு கண்டிப்பா. பட் டைம் தான், அது எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. ஓகே சார், பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான எந்த குளறுபடிகள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் அல்லது இருக்கும். இந்த விஷயத்துல பாஜகவோட ரோல் இருக்குதா? இருந்தா அவங்க யார்? மோடி இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸை பார்த்துட்டு இருக்கிறாரு, இதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மூவ்மெண்ட் பதவியேற்புல விஜய்க்கு வச்சதுமே ஓகே, 6 மாசம் இது பிஜேபி இதில் முடிவெடுக்கிறது, இதில் ஒன்றும் அவசரம் ஒன்றுமே பிஜேபிக்கு இதில் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி காங்கிரஸ் சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார, காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார. அப்போ நீங்கள் வந்து இது என்ன, ஒவ்வொருத்தரோட பேராசை, அரசியல் சுயநலம், அரசியல் சந்தர்ப்பவாதம் எல்லாத்துக்குமே இங்கே எல்லாத்துக்கும் இருக்க ஒன்று பாஜக எதிர்ப்பு. ஜெயலலிதா அம்மையார் இறந்து மதிப்புக்குரிய சசிகலா அம்மையார் கன்விக்ஷன் ஆகி இத்தனை வருஷம் ஆயும் பிஜேபி இங்கே வந்து ஒரு எம்பி ஜெயிக்க முடிஞ்சுதா? 14வது 2 எம்பி ஜெயித்தாங்க. பொன்னார் ஒரு எம்பி ஜெயித்தாரு, இன்னொரு எம்பி ஒரு என்டிஏன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி 2 எம்பி ஜெயித்து கொடுத்தாரு பொன்னார். இப்போ வந்து பொன்னாருக்கும் அவங்க சீட்டு கொடுக்காம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே 5 தொகுதியிலையும் 3வது போகக்கூடிய பரிதாப நிலைமை பிஜேபி சந்திச்சிருக்கு. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கு. மயிலாப்பூர்லேயே தத்திகம் புத்திகம் பழச்சம்னு டெபாசிட் வாங்கிட்டு இருக்கு. இந்த கட்சியை கண்டு இவ்வளவு பெரிய புதகரமா பேசுறாங்கன்னா சுயநலம், சந்தர்ப்பவாதம் எல்லாத்துக்கும் பிஜேபிங்கிற போர்வையை போத்துட்டு ஒரு பொய்யை சொல்லி தங்களுடைய அரசியல் தவறான நிலைப்பாடுகள், சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகள், சுயநல நிலைப்பாடுகள், ஆதாய நிலைப்பாடுகள் எல்லாத்துக்கும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்றாங்க. இதுதான் 2029 மோடி தலைமைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட சந்தர்ப்பவாத பச்சை துரோகங்களுக்கும் அரகுர துரோகங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய சாக்கு பிஜேபி. டிடிவி தினகரன் எப்படி இப்போ அந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பக்கம் இவ்வளவு உறுதியா நிக்கிறாரு? அவர் உண்மையில எடப்பாடி கூட அவ்வளவு ஹோல்ட் ஆயிட்டாரு? இல்ல, அது ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு அரசியல் நகர்வு மாறிடுது இல்ல. நீங்க வந்து நாமளே இப்போ வந்து ஆன் மெரிட் விஷயங்கள பேசுறேன். 26ல் எவ்வளவு வேகமா இருந்தேன், எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு பசுமன் தேவரையா நான் கொடுக்கணும். ஆனா நாம என்ன பண்ணணும், எடப்பாடிக்கு அரசியலுக்கு பசுமன் தேவருக்கு பாரதத்தினான்னு சொல்லும்போது 4.5 வருஷம் என்ன பண்ணுங்க, இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நடாருக்கு பாரதத்தினா கூட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கும்போது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது கொடுத்துட்டு அது கொடுக்கலான்னு என்னன்னு அந்த எடப்பாடிக்கு மூவ நம்ம ஸ்கட்டில் பண்றோம். தேவரையாவுக்கு பாரதத்தினா கொடுக்கணும், அது வேற விஷயம். நம்ம வந்து அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு மூவ ஸ்கட்டில் பண்றோம். தேமுதிக கூட்டணி வந்து நம்ம முயற்சி பண்ணி அதிமுகவோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் டெல்லியில இருந்து பண்ண பிறகும் நம்மளும் அதுல ரோல் பிளே பண்ணி தேமுதிக திமுக கூட்டணி வருது. ஓபிஎஸ் வந்து மீண்டும் அதிமுகக்குள்ள தான் வருவாருன்னு சொல்லும்போது ஓபிஎஸ்க்கு வந்து எடப்பாடி கிட்ட அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, எடப்பாடி உங்களை மதிக்க மாட்டாருன்னு சொல்லும்போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் அவர் துணிஞ்சு தனிச்சுங்கிற நிற்கிறாரு, நாளைக்கும் தனிச்சு நிற்கிறாரு. விஜய் வெற்றியோட பாதை தனக்கு செப்பனிட்ட ஒரு பாதையாட்டு இன்னும் ஃபியூச்சர் இருக்குது, தனிச்சுன்னு போறார். பட் அவரை எடப்பாடி கூட போறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், 10 மடங்குக்கு மேல அவரு டர்ன் ஓவர் ஆகும் டைம்ல ஜெயலலிதாவால பாதிக்கப்பட்ட ஒரு நாடார் சமூக தொழிலதிபர், ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியார். அந்த மடத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஜெயலலிதா பண்ண பாதிப்புக்கு ஜெயலலிதா ஏற்க தண்டனை கொடுத்து நானே பேசியிருக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து சீமான கூட்டணி முயற்சி பண்ணும்போது சீமான் வந்து தெளிவா தனிச்சுன்னு தான் நின்னாரு. அவர் உறுதியா நிற்கும் போது அந்த அவர் உறுதிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நாம அரசியல் பண்ணணும். அது மட்டும் இல்ல 2 ஜாதி கட்சின்னு அவரை அடிச்சோம், 1 இயர் விழாவை கொண்ட கட்சின்னு நினைச்சோம். முக்குலத்தூர் அவருக்கு எதிராக இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். தென் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கவர் பரதர் இந்த சமூகங்களுக்கெல்லாம் ஒரு அநீதி இழைச்சாருங்கிறத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். அண்ணாமலை
ஒரு பேரளவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அவர் பேரளவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணாரு. அண்ணாமலை எடப்பாடியின் ஸ்ட்ரென்த் ஆகிறது, அண்ணாமலைக்கு பழகினோம். ஒரு முறையில் 2 வாள் கிடைக்க முடியாது, நம்ம பண்ணணும். மோடி இவரை என்டிஏன்னு தான் சொன்னார் தவிர இவர் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலை. இதுக்கு மேல விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எடுத்து வரும்போது செங்கோட்டையன், இவர் நம்ம திருநெல்வேலி கேண்டிடேட், நம்ம கான்ட்ராக்டர், நம்ம அவர் யாரு, ஓபிஎஸ்க்கு ஆளாளா இருந்தாலும் ஆர்எஸ் முருகனுக்கு பெரிய இமேஜை கொடுத்தோம். ஆர்எஸ் முருகன் திருநெல்வேலியில் பெரிய ஆளு, அதிமுக ஓட்டை பாதிப்பாருன்னு சொன்னோம். ரெட்டியார்பட்டி நாராயணன், அவர் அப்பவே நம்ம பாளையங்கோட்டையில 30 வருஷத்துக்கு முன்னே நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்தோம். இவர் நம்ம லோகேஷ், ஸ்பீக்கருக்கு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். இவெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி எடப்பாடி பழனிசாமியை விஜய் பலையனப்படுத்துவார்னு சொன்னோம். ஸோ நம்ம ஒரு சேலஞ்சுக்காக மிதுன் பழனிசாமி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும் சொன்ன லெவலுக்காக எடப்பாடிக்கு எதிராக இதையும் தாண்டி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இன்னும் நிறைய கிட்டனா எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம். பட் எல்லா இதையும் மீறி அவர் ஒரு ஓட்டு எடுத்திருக்காருன்னா அவருக்குள்ள இந்த ஓட்டுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணாம போறது ஆனஸ்டான செயலா இருக்காது இல்ல. ஸோ ஒரு ஓட்டு எடுத்துட்டாரு. சசிகலா அம்மையார், அது நமக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களும் பலையனப்படுத்தினாங்க. அன்புமணி பிரச்சனையில் டாக்டரையாவும் பலையனப்படுத்தினாரு. ஸோ எல்லா பலையனத்தையும் மீறி அவர் 20 விழுக்காடு மக்களவைக்கு எடுத்தவர் 21 எடுத்துட்டார். பட் இப்போ அவர் பலையனப்படுவார். எப்படி பலையனப்படுவார்னா லோக்கல் லீடரால லோக்கலா தான் பலையனப்படுவார். மற்ற பலையினங்களெல்லாம், இவ்வளவு பலையினங்களெல்லாம் தாண்டி தானே அவர் விஜயோட அதிரடி இது செங்கோட்டையன் இதுல தாக்கு பிடிச்சு தானே அவர் இது வரார். கொங்கு பெல்ட்டுக்குள்ள செங்கோட்டையனாலே கொஞ்சம் பலகீனம் இருக்குது. இதெல்லாம் மீறி அவர் 21 எடுத்துட்டாரு இல்லையா. ஆனா அது ஓகே, இத மீறி 40 எடப்பாடிக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு வரல. என்னோட இது அவரோட வீழ்ச்சிக்கு நம்மளோட பங்களிப்பு 2026 ஐடென்டிஃபை தி எனிமி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்ல மாதிரி எடப்பாடி தான் எதிரின்னு சொன்ன அந்த உழைப்பு அவரை இவ்வளவு கண்டெயின் பண்ணதுக்கு காரணமா இருந்துங்கிறது உண்மை. ஆனா இப்போ இவ்வளவுக்கு மீறி 47 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, அது பெரிய விஷயம் தான். ஆனா 47 ஏடிஎம்கேவை ரீபில்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருக்குதா தான் கேள்வி. கட்சி அவர் கையில கிடைச்சிட்டு அவர் பிடிச்சிக்கிட்டாரு. ஓகே, என்ன எப்படி விடுவாரு? இல்ல சார், அதான் திரும்ப ஆளும் கட்சியா கொண்டு வர அளவுக்கு இல்ல. 3வது இடம் ஸ்லிப் ஆயிட்டார். 3வது போயிட்டாரு. 3வது போயிட்டாரு. பட் அவர் இன்னைக்கு காங்கிரஸ் கேரளாவில் உள்ளது பண்ணாருன்னா அவர் எழும்பி வர்றதுக்கு காங்கிரஸ் வராதா நமக்கு, அந்த ஒரு காங்கிரஸுக்கு ஆப்ஷன் அவர் உயர்த்துறாரு. இது ஐசோலேட்டட் இன்சிடென்டா, புள்ளியா, ஃபியூச்சரா வருவாராங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச், நாட் ரஷ் டு கன்க்ளூஷன். பட் பிளேயர்ஸ் அவர் இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு வாழ் தெரிவிக்கிறதுல உள்ள சூட்சுமத்தை துரத்தி போட முடியாது. சொல்ற பாயிண்ட் ஓகே, ஆனா அவங்க விஜய் அவ்வளவு தூரம் ஹோப் பண்ணி விஜய் கூட இருக்கிறாங்க, அவங்க எப்படி இமிடியேட்டா எடப்பாடியை நோக்கி சார் இது ஒரு ஆப்ஷனை அவர் உயர்த்தி கொடுக்குறாருங்கிறது உண்மை. விஜய்க்கும் அவங்களுக்குள்ள இதுல விஜய் போகாத காரணமே வேணுகோபாலுக்கு முக்கியத்துவம் இல்லை. வேணுகோபால் வாஸ் ஸ்னப்டு பை இவர் சதீஷ் நாயர்ங்கிறத நம்ம சொல்றோம். பட் அவர் இந்த இடத்துக்குள்ள உள்ள புகுந்து ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ண பாக்குறாருங்கிறத நம்ம உறுதியாட்டும் சொல்ல முடியாது, ஒண்ணுமில்லன்னு தட்டி விட்டுற முடியாது. சார் இப்போ திரும்ப ஏன்னா விஜய் போகலங்கிற பேர் வரும்போது நான் அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் பெரிய இதாட்டு நான் பார்க்கல. பட் அவரு பார்த்து அதுல ஒரு பேஸ் கிடைக்காதான்னு அவரு நினைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா பிளேயர். சார் இப்போ திருமாவளவனோட நேற்று பேச்சும் இன்னைக்கு கொடுத்த பேட்டியும் தான் ரொம்ப இதாக இருக்குது. அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நேற்று பேசும்போது ஏன்னா என்னைய முதல்வராக்க முயற்சி பண்ணாங்க, என்கிட்டயே நேரடியாக தொடர்பு கொண்டாங்கங்காரு. இன்னைக்கு ஒரு மாதிரி வதந்தியாக தான் அது வந்தது அப்படின்னு. உண்மை, அவரை முதல்வர் முயற்சி பண்ணது உண்மை. அதில் சி.வி. சண்முகம் போன்றவங்கள்லாம் வித் ஹெவி ஹேட் அதை ஏற்றுக்கிட்டதும் உண்மை. எடப்பாடி தான் அதில் ஃபைனலாக இவர் முதல்வரானா சி.வி. சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இவர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பவர் ஆயிடுவாங்க, நமக்கு அது பவர் இருக்காதுங்கிறதுல அதை ஸ்கட்டில் பண்ணதும் எடப்பாடி பழனிசாமி தான்ங்கிறது 100க்கு 100 உண்மைதான். எனக்கு தெரிஞ்சவரை அது உண்மைதான். ஓகே சார், டிஎம்கே பத்தி ஒரு சில விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. என்னன்னா டிஎம்கே பெரிய தோல்வி சந்திச்சாலும் எளிதாக மீண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்போ அலைன்ஸுங்கிற அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ அலைன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷேட்டாக செதறி போனதுனால எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க. திருச்சி ஈஸ்ட்ல ஸ்டாலின் பாரு நான் கருதுறேன். ஓகே, இப்போ திருச்சியில ஒரு 42 விழுக்காடு வாக்கு தாவேக்காவுக்கு இருக்கு. திருச்சியில மற்ற தொகுதிகளில் விஜய் கேண்டிடேட்டுங்க வேற 42 விழுக்காடு வாக்கு தாவேக்காவுக்கு இருக்குது. விஜய் 50க்கு மேல எடுத்து திருச்சி கிழக்குல ஜெயித்திருக்கிறாரு. திமுக 35 கிட்ட எடுத்திருக்கிறாங்க.
அங்கே திருச்சி கிழக்கு களம் வந்து தாவேகா வர்சஸ் திமுக தான். அப்போ அந்த இடத்துக்குள்ள ஏற்கனவே முன்ன ஒரு இடைத்தேர்தலில் நேரு தன் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியில் இடைத்தேர்தலுங்கிறனால கீழே போகாமல் அன்பழகன் தான் நின்னார்னு நினைக்கிறேன். மேயரெல்லாம் வந்தார் ஒரு அன்பழகன், இப்போ மேயராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, பவர்ஃபுல்லாக ஃபைட்டை கொடுத்தாங்க. அவர் ஜெயலலிதா அந்த அவரை குண்டாசிலெல்லாம் போட்டாப்புல ஸ்டாலின் அவருக்கு திரும்ப மேயராக ரிவார்ட் பண்ணார். முக்குளத்தூர் கல்லர் வகுப்பை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் அந்த மாவட்ட செயலாளர் போகும்போது மாவட்ட செயலாளர் வரணும், அதில் ஜாதிய பிரதிநிதித்துவத்தில் அவருக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருந்து. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்க ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்க. இப்போ ஸ்டாலினே நின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு பெரிய ஃபைட்டை கொடுக்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அதை பேசிட்டாரு, தங்கம் தென்னரசு அதை பேசுறாப்புல. ஸ்டாலின் வந்து நான் என்ன தப்பு பண்ண என் ஆட்சியை தோற்கடிக்குங்கன்னு ஒரு முடிவெடுத்து அதில் களத்துக்குள்ள நின்று அதில் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும்னு அவர் களத்துக்குள்ள வரலாம். ஸோ திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சான்ஸ் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் போறாங்க. நம்ம ஸ்டாண்டில் முஸ்லீம் ஓட்டு தான் இவருக்கு பெரிய அளவில் கிடைச்சிருக்கு. அந்த திருச்சியில் தன் தொகுதியில் ஜெயித்தது காரணமே முஸ்லீம்கள் தான்னு நெஹ்ரு வந்து ரெகனைஸ் பண்றாரு. ஸோ திமுக கூட்டணி கட்சியில் காங்கிரஸ்காரன் ஓட்டை விஜய்க்கு தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் போறான். முதல்ல ஓட்டை அனுப்பிட்டான், அதுக்கப்புறம் தான் போறான். விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் அளவு இல்லைனாலும் பெருமளவு ஓட்டை அனுப்பிட்டு தான் ரெண்டாவது பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் போயிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு பெருசாக ஓட்டு இல்லை, இருக்க ஓட்டையும் அவங்க அனுப்பியிருப்பாங்க. திமுகவுக்கு ஓட்டை போட்டு பல தொகுதிகளை வெற்றி கொடுத்தது வந்து முஸ்லீம் லீக் தான். அது முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் அமைப்புகள் நம்ம நண்பர் ஜவஹர்லா, நம்ம சகோதரர் ஜவஹர்லா, மனிதநேய மக்கள் கட்சி சகோதரர் ஜவஹர்லா, இது முபாரக், SDPI முபாரக், அவங்களுக்கு அமைப்பு பலம் இருக்குது. எடப்பாடி கூட இருந்தாங்க, இங்கே வந்திருக்காங்க. தென் தமீமுன் அன்சாரி, முஸ்லீம் அமைப்புகள் இவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியுது அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே ஜெயித்திருக்கிறாருன்னா முஸ்லீம் ஓட்டு தான். ஸோ நெஹ்ரு வந்து அதை ஓப்பனாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. சிட்டியில் சேப்பாக்கிலையும் துறைமுகத்திலையும் இவர் சேகர்பாபுவும் உதயநிதி ஸ்டாலினும் முஸ்லீம் ஓட்டு தான். அப்போ அவங்களுக்கு அந்த இது மட்டும்தான் ஒன்லி அலைஸில் வந்து ஃப்ரூட்ஃபுல் அலையாட்டு, அவங்களுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண அலையாட்டு இருக்கிறது அவங்க தான். மற்றவங்கெல்லாம் அரைகுறை மற்ற ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அலைஸ்லாம் தேமுதிக ஃபைட் பண்ணாங்க, அவங்க புதுசாக வந்தவங்க, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் இவங்க வந்து மதசார்பின்மை, பாஜக எதிர்ப்புன்னு அவங்க வந்து ராகுல் காந்தி கூட்டணி ஸ்டாலின் கூட சேர்ந்து கூட்டணியே ஜாயின்ட் மீட்டிங்கே பேசலை. கன்னியாகுமரியில் மட்டும் காங்கிரஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. விஜய் வசந்துக்கு செல்வாக்கும் அதுக்குள்ள வசந்தகுமார், விஜய் வசந்த் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கும் கன்னியாகுமரியில் கான்ட்ரிபியூட் பண்ணி கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தாக்கு பிடிக்கிறதுக்கு விஜய் வசந்தும் முக்கிய காரணம். மற்ற இடங்களில் எங்கேயுமே வந்து டாக் பண்ண காங்கிரஸ் ஓட்டுகள்லாம் எங்கேயுமே நிற்கல. அப்போ அந்த ஓட்டு விஜய்கிட்டு போயிட்டு காங்கிரஸ் விஜய் அப்புறம் என்ன மதிக்கிறாரு, என்ன சூழ்நிலைங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்கும்போது தன் லீடர்ஷிப்பை நம்பி அவர் களமா திருச்சி கிழக்க ஸ்டாலின் சேலஞ்ச் பண்ணலாம். நான் அப்படிதான் பாக்குறேன். திருச்சி கிழக்கு களத்துக்குள்ள ஸ்டாலின் சேலஞ்ச் பண்ணலாம். ஹை ரிஸ்க் எடுத்து தான் தீரணும். பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ் எடுத்து தான் தீரணும். இல்ல இது வரைக்கும் இப்ப ADMK அண்ட் BJP ஒன்னா இருந்தாங்க. இவங்க வந்து இந்த மதச்சார்பின்மை இந்த மாதிரியான விஷயத்த வச்சு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜியா? ஸ்ட்ராட்டஜிக்கலா சனாதன எதிர்ப்பு தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. சனாதன எதிர்ப்புங்கும்போது விஜயும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. ஆமா, அது ரெண்டுல வந்து யாருக்கு வருதுன்னு பார்க்க வேண்டியதான். விஜய்க்கு வந்தது, ஸ்டாலினே இருக்கிறாரு லீடர். ஸோ அதுல வேற அல்லது என்ன அல்லது கட்சியை கழிச்சிட்டு போயிருவாரா? அல்லது இல்ல கட்சியை கலைக்க மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜியா என்ன மாதிரி விஜய்க்கு எதிராக கொண்டு போக பாசிபிலிட்டி? இந்த இடத்துக்குள்ள இந்த களத்துக்குள்ள ஸ்டாலின் இருக்கிறது தான் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தான் அவங்களுக்கு கரெக்ட். அல்லது இன்னொரு கேண்டிடேட்டை விட்டு தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ பாஸ்ட் எலெக்ஷன்ல DMK எப்படி விஜயை மிஸ்கால்குலேட் பண்ணாங்கல்ல? ஆல்ரெடி எல்லாரும் தான் மிஸ்கால்குலேட் பண்ணணும். அதுல திமுக மட்டும் உள்ளவங்க கால்குலேட் பண்றாங்க. ஓகே சார், இப்போ குளத்தூர் மாதிரி தொகுதியிலேயே அவங்க வந்து சரி, குளத்தூர்ல பிரச்சனை இல்லை, சேப்பாக்கில் பிரச்சனை இல்லை இருக்குன்னு நினைச்சு சரி பண்ணிக்கிட்டாங்க. குளத்தூர்ல பிரச்சனை இல்லைன்னு காம்ப்ளசண்டா விட்டுட்டாங்க. ஸ்டாலின் தோத்ததுக்கு உண்மையிலே எடப்பாடியில இருந்து எல்லாருமே தான் வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு அனிதாலாம் ரொம்ப கடுமையா பேசுறாரு அந்த குளத்தூர் மக்களை. அந்த அளவுக்கு ஸ்டாலின் தோத்தது வந்து யாராலுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம்தான். தோத்திருக்க கூடாது. நீங்க அண்ணா காமராஜ் தோத்த போது அவருக்கு உயரம் பெருசு, மிகப்பெரிய உயரத்தில் வர வேண்டியவர் கட்சியை தோக்கும் போது அவரும் தோத்துட்டாருங்கிறதுங்க ஒரு பார்வையா இருந்தாலும் கூட அவர் தோத்திருக்க கூடாதுங்கிறதான் எல்லாருடைய எண்ண ஓட்டம். மட்டும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட அவர் தோத்ததுக்கு வந்து சிம்பதைஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த சிம்பதி ஃபேக்டரு அவர் சிஎம்மா நின்றவர் எல்லாத்தையுமே மையமாக வச்சு அவர் திருச்சி கிழக்கில் நின்னா அந்த கட்சி ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க வைப்ரண்டாக நின்று இன்னைக்குள்ள அரசியல் களம் தாவேக ஆதரவாளர்கள், தாவேகாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டி விஜயாட்டு ஓட்டு போட்டான்னு யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஆண்டி விஜயாட்டு யாரும் ஓட்டு போடலை.
ஏன்னா இவர் இந்த உயரத்துக்கு 35 வருவாருலாம் இவனுக்கு தெரியாது. அப்போ தாவேக்காவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஓட்டும் இவர் லீடருங்கிற ஓட்டுலையும் வந்து திருச்சி கிழக்குல ஒரு திருப்பு முனையை உருவாக்க முடியுமாங்கிறதான் பார்ப்பாங்க. நெஹ்ரு ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியில் ஜெயலலிதா வெற்றி பெற்ற ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு 7000 ஓட்டில் தான் திருச்சி கிழக்குல ஒரு சாதாரண கேண்டிடேட் தோத்தாரு. அப்போ அந்த இடைத்தேர்தலில் வந்து திருச்சிக்குள்ள திமுகவுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது, 35 விழுக்காடு எடுத்திருக்காங்க. ஸ்டாலின் லீடர்ஷிப்னா அது 50 தாண்டி போகும். அது பார்ட்டிக்கு வந்து ஒரு ரீபில்ட் ஆகிறதுக்கும் ஒரு வைப்ரண்டாக கொண்டு போகிறதுக்கும் கரெக்டுங்கிற லெவலில் அவங்க போகலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கை போடுறாங்களா. இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து விஜய் போகலன்னதும் எடப்பாடி வாழ்த்து தெரிவிக்கிறது நம்ம வந்து ஒண்ணு மில்லன்னு தூக்கி போட்டுற முடியாது. அதுதான் எடுத்து வச்சும் பேச முடியாது சார். ஆனா இப்ப அசம்பிளில உதய்வேஸ் விஜய்னு இருக்கிற இது ஓகே. ஆனா இப்போ இவர் ஸ்டாலின் ஒருவேளை உள்ள வராருன்னா ஸ்டாலின் வெஸ் விஜய்னு மாறும்போது அது ஸ்டாலின் ஸ்டேச்சருக்கே ஒரு ஸ்டாலின் வெற்றி பெற்றுக்கிட்டு உதயநிதியை அலோ பண்ணிட்டு இருக்கலாமே. அப்போ உதயநிதி எம்பவர் பண்ண நினைக்கும் போது உதயநிதி அதை அலோ பண்ணலாமே. உதயநிதி வந்து ஆரம்ப கட்டத்தில் சதீஷன் பினராயி விஜயனுக்கு எதிராக ஷைன் பண்ண மாதிரி ஷைன் பண்ணக்கூடிய இதுகளை பண்றாரு. அது நான் மீண்டும் சொல்றேன், அது விஜய்க்கு பலகீனம் இல்லை, 108ங்கிற மெஜாரிட்டி இல்லாத பலகீனம் தான் உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணது காரணமா இருக்குங்கிறது 100க்கு 100 என்னோட பார்வை. மைனாரிட்டியா இருக்கிறதுனால எஸ் அதைத்தானே சொல்றாரு. நீங்க பதவிக்காக கவர்னர்கிட்ட டெய்லி நடையா நடந்தீங்கன்னு கமெண்ட் பண்றாருல்ல. நீங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட்னு சொன்னா அது இந்த கமாண்டை பண்ண முடியாதுல்ல. சார் இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் வந்து தஞ்சாவூர்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, நிறைய பேர் வந்து விஜய் ஜெயிப்பாங்கன்னு தெரியாம சும்மா போட்டேன் அப்படிங்கிற ஒரு மூட்ல அவரு சொல்றாரு. உண்மையில அப்படி ஒரு பெர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு வந்திருக்கா? சும்மா போடுவோம் அது நம்ம இப்போ வந்து விஜய் வெற்றிக்கு பிறகு அதை அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அதை நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி முன்னாடி ஏமாந்த மாதிரி அதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கல அர்த்தம் இல்லை. 15 to 20 தாண்ட மாட்டாருன்னு நினைச்சோம், 27 to 30 தாண்ட மாட்டாருன்னு நினைச்சோம், சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைச்சோம், 35 வந்து சீட் கன்வெர்ட் ஆயாச்சு. ஏனுமே இது வந்து உண்மையா பொய்யா, இது டிசிபேட் ஆகுமா கன்சால்டேட் ஆகுமாங்கிறது ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு டெஸ்டிங் கிரவுண்டில் தான் அதை சொல்ல முடியுமே தவிர, பட் அரசியல் கட்சிகள் வந்து தங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு இந்த பிரச்சாரத்தை பண்ணுறது அவங்க உரிமை, அதை அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. நம்ம இதை வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃப் அவர் 35 விழுக்காடு எடுத்துட்டாரு, எம்ஜிஆர் விட 4-5% அதிகம் எடுத்துட்டாரு. பட் அந்த மும்முனை போட்டி டைட்டாக இருந்ததுனால அவரால் வந்து 108க்கு மேலே சீட்டு கொண்டு போக முடியல. ரெண்டுமே ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் வந்து அவருக்கு அடுத்த 35 விழுக்காடு வாக்கை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அது நாம் ஜெயிக்கும்னு நினச்சி போடலை, ஏதோ இப்போ பேரன் சொன்னான் போட்டான் அதை சொன்னாலாம் சொல்லலாம். பட் அல்டிமேட்டாக அவர் 35 விழுக்காடு வந்துட்டார் இல்லையா, அதான ஃபேக்ட். மற்றதெல்லாம் கிளைம். இப்போ நம்ம அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணாத வரை இதுதான் 35ங்கிறதா நிஜம். ஸோ டிஸ்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறதுக்கான பிரச்சாரங்களை அரசியல் கட்சிகள் எடுப்பாங்க. இது நான் சீரியஸாக போடலை, ஜெயிக்குன்னு போடலை, ஃபேஷனில் போட்டேன், விளையாட்டாக போட்டேன் சொல்லலாம், அது அவங்க உரிமை. பட் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணதுக்கு இன்னொரு எலெக்ஷன்ல டிவிக்கே பெருசா தோத்தாதான் எஸ் அதுதான் டிஸ்ப்ரூவ் பண்ணது. அது டிஸ்பேட் ஆகுமா கன்சால்டேட் ஆகுமாங்கிறது இன்னொரு எலெக்ஷன்ல தான் தெரியும். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் நாங்க தான்ங்கிற அந்த ஃபைட்டை கொடுப்பாங்க, நான் மறுக்க வரல. உடனே உள்ளாட்சி தேர்தலில் வைக்கும்போது அதுலேயும் அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா இது அவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் அவருக்கான ஓட்டுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். சரி, ஒன் டைம் ஓட்டை முழுமையான ஓட்டுன்னு ஏற்றுக்கவும் முடியாது, முழுமையான ஓட்டு இல்லைன்னு டினை பண்ணவும் முடியாது. ஆனா ஸ்டில் அவங்க கட்சிங்கிறது இன்னும் ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு தன்மையில தான் இருக்கு. கட்டமைப்பு தான் அதிமுக காரங்க எக்ஸோடஸா போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்களே. ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ட் தானே உனக்கு RS முருகன்லாம் அதிமுக காரர் தான். அவரு திருநெல்வேலியில் அவர் நின்று பவர்ஃபுல்லா ஜெயித்துட்டாரு. ரெட்டியார்பட்டி நாராயணன்லாம் அதிமுக காரன் தான், அந்த இடைத்தேர்தலில் ஜெயித்த தம்பி தான் நின்று ஜெயித்துட்டாப்புல. அது பிறகு கொங்குல செங்கோட்டையன், இவர் அந்த அம்மா பேர் என்ன, சத்யபாமா, லோகேஷ், சுப்பிரமணியம், நிறைய பேர்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே. ராஜலட்சுமிக்கு டிக்கெட் கிடைக்கல, பாதிக்கு மேல இல்ல கொஞ்சம் முக்கியமான எல்லார் பேரையுமே நான் மென்ஷன் பண்ணேன். தூசி மோகன், VS பாபு, இவங்கெல்லாம் தானே அமைப்பா வராங்க. இன்னும் எடப்பாடி இவங்களும் அமைப்பா வருவாங்க. யாரு, சிவி சண்முக ஆட்கள் இப்ப அதிமுக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம் அவங்க வாய்ப்பு இருக்குது. அதனால கட்சி வந்து இனிமேல் இந்த வரக்கூடிய டென்யூர்ல அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். அதிகாரம் வந்தாச்சு, அதிகாரத்தை சுத்தி வரத்தானே செய்வாங்க. பலப்படுத்த
வெட்டி வச்சா அங்க ஈக்கள் மொய்க்கத்தானே செய்யும், அதிகாரத்தை நோக்கி வரத்தானே செய்வாங்க, இயல்பு தானே. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின். அப்போ இனிமேல் தமிழ்நாடு அரசியல் களம் டிவிகே வெஸ் டிஎம்கேன்னு உறுதியா சொல்லி? இல்ல அது யூபி மாதிரி கர்நாடகா மாதிரி தான் தமிழக அரசியல் களம் இருக்கு. எல்லா பிளேயருக்கும் வேல்யூ இருக்கு. நீங்க 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒருத்தர் சிஎம்னு சொன்னா, ஒருத்தர் பவர்ஃபுல்லா மூவ் பண்ணக்கூடியவங்க எம்எல்ஏ இல்லாதவரும் ஹெக்டே மாதிரி சிஎம் ஆகலாம். 4 எம்எல்ஏ இருக்கக்கூடிய அன்புமணி ரொம்ப பெரிய அளவுக்கு கான்ஃபிடண்டா 2 எம்எல்ஏ திருமாவளவனுக்கு சிஎம் வந்துன்னா அரசியல் சூழ்நிலை 4 எம்எல்ஏக்கும் வரும்னு நம்பலாம். இவ்வளவு கலப்பரத்துலயும் அவருக்கு ஏன் ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாம போச்சு? திருமாக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, ஆனா அவரை ஏன் கண்டுக்கவே இல்லை? அந்த 4 எம்எல்ஏ எப்படி வேல்யூ இல்லாம போனாங்க? அவரு எடப்பாடி கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடியும் அவரும் ஜாயின் பண்ணி நின்னாதான் அது ஸ்ட்ரென்த்தா வரும்னு நினைக்கிறாரு. அவர் திருமாலாம் தங்களோட இம்பார்ட்டன்ஸை ஏற்றிக்கிட்டு அரசியல் பண்றாங்க. ஓகே, இட்ஸ் குட். பட் அவர் தெளிவா போதைப் பொருள் ஒழிப்புல விஜயை பாராட்டிட்டாரு சிஎம். அடுத்து லா அண்ட் ஆர்டர்ல சிஎம்மோட முயற்சியை பாராட்டிட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத அந்த கிளைமை உடனே வைக்கிறாரு. ஸோ இப்போ அவர் பவர்ஃபுல்லா ஃபைட் பண்ணதுக்கு அவருக்கு இஷ்யூ இருக்கு, வெப்பன் இருக்குது. ஸோ 4 எடுத்தது பெரிய விஷயம்தான் அவருக்கு. 2கே சிஎம்ங்கிற ஒரு வரணும்னா நாளைக்கு 4க்கு ஏன் சிஎம்னு வராது? ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாரு. அவர் 24 விட பலம் பெற்றிருக்காரு அன்புமணிங்கிறதா 100% உண்மை. திருமாவளவன் 24ல் 2 எம்பி ஜெயித்தவர், இன்னைக்கு 2 எம்எல்ஏ தான் ஜெயித்திருக்காருன்னா பலகீனப்பட்டிருக்காரு திருமாவளவன். இது உண்மையை மறைக்க முடியாது. பட் இந்த மதசார்பின்மை, பிஜேபி எதிர்ப்பு, இந்த புள்ளிக்குள்ள இந்த 2க்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கலாம் இன்னைக்கு. ஆனா உண்மையிலே பலம் பெற்றிருக்கிறது 24ல் 1 எம்பி கூட ஜெயிக்காத அன்புமணி தான் இன்னைக்கு 4 எம்எல்ஏ. அது ராமதாஸ் போன முறை வெற்றி பெற்று அன்புமணி தான் பலம் பெற்றிருக்காருங்கிறது 100% உண்மை. கால் எஸ்பேட் இதுதான் உண்மை. பட் மெட்டீரியல் மெயின் பொலிட்டிக்ஸ்ல ஆட்சி அமைப்பு இதுக்குள்ள இந்த 2க்கு பெரிய வேல்யூ இருக்கு, அந்த 4க்கு வேல்யூ இல்லை. பட் 4 பலமான 4ஆ தான் இருக்கு. இன்னும் இஷ்யூ எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி போகக்கூடிய அளவுக்கான 4ஆ தான் இருக்குது. அந்த 4 சாதாரண 4 அல்ல. அது அன்புமணி எவ்வளவு வில் போரோட நாளைக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் அந்த 4ஓட இது மேலும் பெருகும். பட் அது பலமான 4 தான். அது சௌமியா அன்புமணி ஜெயித்தது அவங்களுக்கு பெரிய பிளஸ். அதே மாதிரி திருமாவும் நின்று இருப்பாருன்னா போலரைஸ் ஆயிருக்கும். அவர் நின்று இருப்பாரு. நின்னவரு திரும்ப நிற்காம போனது தப்பு. நிற்கும் போது நான் எவ்வளவுக்குள்ள பாராட்டினேன், நிற்கும் போது அவரோட முடிவுகளை பாராட்டினேன். நிற்காம போனதான் அவருக்கு பலகீனம். அந்த ஓட்டுகள் விஜய்கிட்ட போறது, திரும்ப நிற்காம போனதுதான் அந்த ஓட்டுகள் விஜய்கிட்ட போய் சேர்ந்தது. திரும்ப மறைக்கிறாரு. உண்மை நிலைமை அது அல்ல. முஸ்லீம் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் அதிகம் கிடைச்சது. கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டின்ஸ் தவிர, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொஞ்சம் புரோட்டஸ்டிக் தவிர கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் அதிகம் கிடைச்சது. ஆனா அவர் 2மே மைனாரிட்டின்னு சொல்றாரு திரும்ப. உண்மை இல்லை. முஸ்லீம் ஓட்டு மிக பெருமளவு திராவிட முன்னேற்றங்களுக்கு கிடைச்சது. எல்லா பூத்தை பார்த்தாலும் தெரியும். நான் நேர்மையா நாணயமா பார்க்குற எல்லாத்துக்கும் புரியும். பட் அதே வேளை திருமா ஓட்டுல பெரும் பகுதி விஜய்க்கு போயிட்டுங்கிறதா 100% உண்மை. ஆனா அன்புமணி ஓட்டு தாக்கு பிடிச்சது. இன்னும் அவர் அன்புமணி கிட்ட இஷ்யூ இருக்குங்கிறதும் உண்மை. என்ன சொல்ல போனா 77 வட தமிழகத்துல எம்ஜிஆர் வரும்போதே கலைஞர் தான் மேல நின்னாரு. அதே மாதிரி இப்போ எடப்பாடி அன்புமணி வட தமிழகத்துல நல்ல சீட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மை. ஸோ அன்புமணி இன்னும் அவருக்கு குரோத் தான் அன்புமணிக்கு இருக்கு. அன்புமணி எடப்பாடியும் ஒன்னா இருந்தா அதுக்கு ஒரு சீட் கன்வர்ஷன், கண்டிப்பா ஒரு சீட் கன்வர்ஷன் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த சிங்கிள் லார்ஜஸ்ட் வன்னியர் கம்யூனிட்டி. நம்ம அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். 10.5 முகலத்தோர் எதிர்க்காங்கிறது நம்ம வெளிப்படையா உண்மையை பேசுறோம். ஆனா இப்போ இதுவரைக்கும் இருந்த அந்த டூயல் பார்ட்டி டாமினேஷன்ங்கிறது இனிமேல் இருக்காது. இல்ல எல்லா இல்ல பார்ட்டிக்குமான இல்ல 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 சிங்கிள் லார்ஜஸ்ட் பிகெஸ்ட் பார்ட்டி டிவிகே. மற்ற ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதுல ஸ்டாலின் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கர்நாடகா மாதிரி தான் தேவகவுடா ஒரு ஃபோல்ஸா இருக்காருல, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஃபோல்ஸா இருக்காங்க. நம்ம அரைச்சிட்டு பேசினோம்னா நம்மளே டிசீவ் பண்ணிக்கிறோம், ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். எடப்பாடிக்கு எதிராக நம்ம எல்லாமே செய்துட்டோம். வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி தான் செய்துட்டோம். 24லயும் நம்ம அதை நம்ம யாருன்னு காட்டணும். 26லயும் மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டோம். அதே மீறி அவரு தேவகவுடா குமாரசாமி கவுடா மாதிரி நிக்கிறாருங்கிறத நம்ம அந்த லெவலுக்கு போயிட்டாராங்கிறது தான். அது இப்போ அதிமுக ஸ்டேஜுக்கு அது கம்மி தானே அப்படிங்கிறது. எடப்பாடிக்கு இது போதாதா? எடப்பாடிக்கு அது போதும், அதிமுகவுக்கு அது பற்றாக்குறை. அது உண்மைதான். எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லையா அவர் ஒன்றும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் கார்த்திக்.